எரிமலையின் கொடூரம் மற்றும் தாயின் தியாகம். எரிமலை வெடித்து விட்டது என்பதற்காக அந்த கிராமமே பாதுகாப்பான இடத்தை தேடி ஓடிக்கொண்டிருந்தது. எரிமலையின் பாறை குழம்பு கொஞ்சம் கொஞ்சமாக பரவி அந்த கிராமத்தையும் வீடுகளையும் அதன் தீ பொசுக்கிக் கொண்டிருந்தது. ஒரு தாய் தன் குழந்தைகளை விட இன்னொரு குழந்தையின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை கொடுத்து இதயத்தை பிளக்கும் தியாகத்தை செய்கிறாள். குழப்பத்தில் தனது சொந்தத்தை சோகமாக இழக்க மட்டுமே. மக்கள் எல்லோரும் கையில் கிடைத்ததை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வெளியே ஓடிக்கொண்டிருந்தார்கள். அவள் மட்டும் வீட்டில் இருந்த எந்த பொருளையும் எடுக்காமல் 2 குழந்தைகளையும் ஒன்றை மடியில் தூக்கி வைத்துக் கொண்டும் இன்னொன்றை கையில் பிடித்து கொண்டும் மக்களோடு மக்களாக ஊருக்கு வெளியே ஓடிக்கொண்டே இருந்தாள். கிராம மக்களின் ஓட்டத்தை விட பாறை குழம்பின் ஓட்டம் வேகமாக இருந்தது. பல்வேறு இடங்களில் மக்களும் அந்த பாறை குழம்புக்குள் பொசுங்கிப் போனார்கள். நாலா பக்கமும் பாறை குழம்பு விரட்ட விரட்ட புகை மூட்டத்திற்கிடையே குழந்தையோடு இவளின் ஓட்டம். வேகமாக ஓடவும் முடியாமல் கையில் உள்ள குழந்தையும் இவளும் மூச்சிறைக்க ஓடினார்கள். பாறை குழம்பு அருகில் வர வர கையில் பிடித்து உள்ள குழந்தையின் காலில் பாறை குழம்பு பட்டு கதறுகிறது. சற்று நேரத்தில் குழந்தைகளோடு தாமும் சாகப் போகிறோம் என்ற நிலைமையை அவளால் உணர முடிந்தது. கையில் பிடித்திருக்கின்ற குழந்தையை மனதை கல்லாக்கி கொண்டு கதறியபடியே கை நழுவ விடுகிறாள். தரதரவென்று இழுத்து வந்த அந்த குழந்தை கீழே விழுகிறது. பாறை குழம்பின் தீநாக்குகள் ஈவு இரக்கமற்று குழந்தையை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கி விடுகிறது. மடியில் உள்ள குழந்தையை இறுக்கி பிடித்து கொண்டு மூச்சுரைக்க இன்னும் வேகமாகவே ஓடுகிறாள். மரணம் துரத்த துரத்த ஓடுகிறாள். ஊருக்கு வெளியே ஓடி ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு அவள் தலைவிரி கோலமாக ஓவென அழுது கொண்டே இருந்தாள். எல்லோரும் அவளை பார்த்து ஆறுதல் சொன்னார்கள். அவளின் சோகம் குறையவே இல்லை. ஏன் அழுகிறாய்? நீதான் குழந்தையோடு ஓடி வந்து விட்டாயே, ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று திரும்ப திரும்ப கேட்டார்கள். சோகத்தை அடக்கிக் கொண்டு தன்னுடைய நைந்து போன குரலில் தேம்பியபடி அவள் சொன்னாள், பக்கத்து வீட்டு பொம்பளைதான் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் திரும்பி வர்ற வரைக்கும் தன் குழந்தையை என்கிட்ட விட்டுட்டு பார்த்துக்க சொல்லிவிட்டு போன. அவ திரும்பி வர்றதுக்குள்ள இப்படி ஆயிருச்சு. நான் என் குழந்தையையும் அவ குழந்தையையும் எப்படியும் காப்பாத்திடும்னு ஓடி வந்தேன். அதுக்குள்ளர நெருப்பு கிட்டக்க வந்துருச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. குழந்தைய பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போன அவ திரும்பி வந்து என் குழந்தை எங்கேன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? அதனால குழந்தைய நான் காப்பாத்தாம விட்டுடக்கூடாதுன்னு என் குழந்தைய விட்டுட்டு அவ குழந்தைய தூக்கி கொண்டு ஓடி வந்துட்டேன். கடைசியில என் குழந்தைய காப்பாற்ற முடியாம போச்சு என்று திரும்பி திரும்பி மீண்டும் ஓவென அழுதாள். குழந்தையை இழந்து அனாதையாக அவள் நிற்பதை எல்லோரும் அப்போதுதான் உணர்ந்தார்கள்.